சாஸ்திரம் 18 புராணம் 64 கல்யாணம் 96 தத்துவம் 108 யாகம் இவை அனைத்தும் கற்ற ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் அகத்தியமா முனிவனின் வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்று திரு கைலாயத்தில் தந்தை சிவபெருமான் திருமணம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் திருமண காட்சி காண்பதற்கு திரு கைலாயத்தில் ஒன்றாக கூடியிருந்தார்கள். உலகத்தோறும் ஒன்றாக கூடியிருப்பதால் பூமி பாரம் தாங்காமல் வடதிசை எல்லாம் தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் காணப்பட்டது. அங்கு வந்த நான்முகன் சிவசிவா, இப்படி உலகம் சமமில்லாமல் இருந்தால் ஈசனின் திருமணம் எப்படி நிறைவேறும் என்று கேட்டார். அதற்கு தந்தை சிவபெருமான் தெரிவித்தார், அதற்காக யாரும் கவலை கொள்ள வேண்டாம். ஒருவனை அனுப்பினால் உலகம் சமநிலைப்பட்டுவிடும், குறித்த நேரத்தில் இனிதே திருமணம் நிறைவேறும் என்று தெரிவித்தார். யார் அந்த ஒருவன் என்று நாரத மகரிஷி கேட்டார். அவன்தான் அகத்தியன் என்று தந்தை சிவபெருமான் தெரிவித்தார். அகத்தியனா? அந்த குள்ள முனுக்கி அவ்வளவு வல்லம் இருக்கிறதா? நாரதரே, குள்ளமாக இருக்கிறேன் என்று ஏளனமாக பேச வேண்டாம். ஆண்டவனின் அருளை கொண்டு அனைத்தையும் சாதிக்கும் சக்தி எனக்கு இருக்கிறது என்று தெரிவித்தேன். அப்படி என்றால் எங்கே உலகத்தை சமநிலைப்படுத்தியா பார்க்கலாம் என்று நாரத மகரிஷி தெரிவித்தார். உலகத்தை சமநிலைப்படுத்தாவிட்டால் என் பெயர் அகத்தியமா முனிவன் என்று சபதம் செய்துவிட்டு தந்தை சிவபெருமானிடம் சென்றேன். 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் தாங்கள் திருமண காட்சி காண்பதற்கு ஒன்றாக கூடியிருக்கின்றார்கள். அடியேன் கண்கள் என்ன பாவம் செய்தது, என்னை மட்டும் தென் திசை அனுப்புகின்றீர்கள் கேட்டேன். தந்தை சிவபெருமான் தெரிவித்தார், அகத்தியா, நீ நினைத்த மாத்திரத்தில் தம்பதி தமையராக காட்சி தருகிறேன் என்று தெரிவித்தார்கள். தந்தை சிவபெருமான் தெரிவித்தது போல் திருமண காட்சி காண வேண்டும் என்பதற்காக புறப்பட்டேன் தென் திசை மார்க்கமாக. தந்தை இட்ட கட்டளை நிறைவேற்ற வேண்டும். புறப்பட்டேன் தென் திசை மார்க்கமாக. செல்லும் வழியில் விந்தியனாகப்பட்டவர் தனது விந்திய மலையை ஆணவத்தோடு விண்ணை முட்ட உயர்த்தி கொண்டு என் வழியை மறித்தார். யார் நீ? எதற்காக என் வழியை மறிக்கிறாய் என்று கேட்டேன். இந்த விந்திய மலையை படைத்த விந்தியன் என்று தெரிவித்தார். இருக்கட்டும், எதற்காக என் வழியை மறிக்கிறாய் என்று கேட்டேன். என்னை வணங்கிவிட்டு சென்றால் வழிவிடுவேன், இல்லையே வழிவிட மாட்டேன் என்று தெரிவித்தார்.
என் தந்தை சிவபெருமானை தவிர வேறு எவருக்கும் தலை வணங்க மாட்டேன் என்று தெரிவித்தேன். அப்படி என்றால் நானும் வழிவிட மாட்டேன் என்று தெரிவித்தார். இந்த விந்திய மலையை எப்படி கடந்து செல்கின்றேன் பார் என்று தெரிவித்துவிட்டு தந்தை சிவபெருமானை நினைத்தேன். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. விண்ணை முட்டிக் கொண்டிருக்கும் விந்திய மலை மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. புறப்பட்டேன். அதன் வழியாக செல்லும் வழியில் விந்தியனாகப்பட்டவர் வந்து, சுவாமி, ஆத்திரத்தில் அறிவிழந்து நிலை குலைந்து விட்டேன், என்னை மன்னியுங்கள். இந்த மலை விண்ணை முட்டவும் வேண்டாம், அதற்காக மண்ணோடு மண்ணாக போகவும் வேண்டாம், எப்பொழுதும் போல் சமமாக இருக்க செய்யுங்கள் தெரிவித்தார். விந்தியன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க விந்திய மலையை சமமாக செய்துவிட்டு புறப்பட்டேன். செல்லும் வழியில் கங்கை யமுனை சரஸ்வதி பொன்னி என்ற 4 மதிமார்கள் என்னை கண்டு ஏளனமாக பேசுகின்றார்கள். எப்படி பேசுகின்றார்கள்? கங்கை யமுனை சரஸ்வதி என்ற 3 நதிமார்கள் பொன்னியிடம் கூறுகின்றார்கள், பொன்னி, யாரோ ஒரு குறுமுனி வருவது போல் தெரிகிறது, உன் துடுக்குத்தனத்தையும் குறும்புத்தனத்தையும் அவர்களிடம் காட்டாதே. அவர்கள் நினைத்தால் நம்மை கல்லாய் மண்ணாய் காற்றாய் மழையாய் ஜபித்து விடுவாள் என்று தெரிவித்தார். அதற்கு பொன்னி தெரிவித்தால், எப்பேற்பட்ட நதிமார்களை இருந்தாலும் சரி, காலில் எழுந்தவுடன் நீராடுவதற்காக நம் போன்ற நதிமார்களை தேடி வந்துதான் ஆக வேண்டும் தெரிவித்தார். அதற்கு அப்பொழுது நான் தெரிவித்தேன், பொன்னி, யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நதிமார்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் ஒரு நதியை உருவாக்கி அதில் நீராடிவிட்டு செல்வோம். ஆனால் இப்படி ஆணவத்தோடு பேசும் உன் போன்ற நதிமார்களை அடக்க என்னால் முடியும் என்று தெரிவித்தேன். நான் ஓடிக்கொண்டு இருக்கும் ஓட்டத்தை உன்னால் அடக்க முடியாது என்று தெரிவித்தார். பொன்னி, மீண்டும் ஒன்று கூறுகின்றேன், நான் நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் ஒரு நதியை உருவாக்கி அதில் நீராடி விட்டு செல்வேன். ஆனால் இப்படி ஆணவத்தோடு பேசும் உன் போன்ற நதிமார்களை எமது கமண்டலத்தில் அடக்கிவிடுவேன் என்று தெரிவித்தேன். நான் ஓடிக்கொண்டு இருக்கும் ஓட்டத்தில் ஒரு அடியை கூட அடக்க முடியாது என்று தெரிவித்தாள். சினம் கொண்ட நான் பொன்னி நதியை எமது கமண்டலத்தில் அடக்கிவிட்டேன். கமண்டலத்தில் அடக்கியவுடன் உலக சேமத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் நதியை அகத்தியர் சொந்த பிரச்சனைக்காக கமண்டலத்தில் அடக்கிவிட்டார். இந்த நதியை ஓடச் செய்ய வேண்டும் என்று நாரத மகரிஷி விநாயக பெருமானிடம் உரையிட, விநாயக பெருமானோ காக்கை வடிவெடுத்து கமண்டலத்தில் இருக்கும் நீரை சாய்த்து விட்டு விரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி காக்கை வடிவெடுத்து கமண்டலத்தில் இருக்கும் நீரை சாய்த்து விட்டு விரிந்து ஓடச் செய்யும் பிள்ளை யார் என்று கேட்டேன். தாங்கள் திருவாயால் பிள்ளையார் என்று தெரிவித்தீர்களே, அந்த பிள்ளையாரே நான் தான் என்று விநாயக பெருமான் காட்சி கொடுத்தார். ஐயனே, தாங்களா இப்படி செய்தீர்கள், எதற்காக இந்த நதியை இப்படி ஓடச் செய்தீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது உலக சேமத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தாங்கள் சொந்த பிரச்சனைக்காக கமண்டலத்தில் அடக்கிவிட்டீர்கள். பொன்னியாகப்பட்டவள் மனம் தெரிந்து விட்டால், ஆகவே இந்த நதியை ஓடச் செய்தேன் என்று தெரிவித்தார். அது மட்டுமல்ல, இந்த நதிக்கு ஒரு புது பெயர் வையுங்கள் என்று தெரிவித்தார். தாங்கள் காக்கை வடிவெடுத்து கமண்டலத்தில் இருக்கும் நீரை சாய்த்து விட்டு விரிந்து ஓடிக்கொண்டிருப்பதால் காவிரி என்று பெயர் சொல்கிறேன். செல்லும் வழியில் பொன்னி என்ற காவிரி, சுவாமி, ஆத்திரத்தில் அறிவிழந்து நிலை குலைந்து விட்டேன், என்னை மன்னியுங்கள், எனக்கு புது பெயர் வைத்து விட்டீர்கள், என்னை வாழ்த்து விட்டு செல்லுங்கள் என்று தெரிவித்தால், எப்படி வாழ்த்த வேண்டும்? அண்ணா பேசுறதுன்னா கொஞ்சம் சார்பு. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்கும் நீர் செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க, நாடெங்கும் நீர் செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்கும் நீர் செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்கும் நீர் செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலை தொடரி அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தார்.
கனிந்து குனிந்து தொடர்ந்து அலைகடல் என ஒரு மணமகன் துணை பெறவே நடந்தாய் வாலி காவேரி நாடெங்கும் நீர் செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க நாடெங்கும் நீர் செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடெங்கும் நீர் செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க நாடெங்கும் நீர் செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடெங்கும் மேல் செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக பண்பு உயர்ந்த தமிழ் நாட்டில் செல்ல பெண்ணாக உளவழிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக தமிழ்நாட்டில் வரும் பெண்ணாக உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக பண்பு உயர்ந்த தமிழ் நாட்டில் செல்ல பெண்ணாக உழவரெல்லாம் பாராட்டும் பெண்ணாக உழவரெல்லாம் பாராட்டும் பொண்ணாக பொங்கி வரும் காவிரியே வாழியவே பொங்கி வரும் காவேரியே வாழியவே நடந்தாய் வாழி காவேரி நாடெங்கும் நீர் செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க நாடெங்கும் நீர் செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி அன்று திரு கைலாயத்தில் முத்துவீரன் வீரப்பன் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். அன்னவர்கள் குடும்பம் சொக்கர் மீனாட்சியின் அருள் பெற்று மேலும் மேலும் குடும்பம் சொக்கர் மீனாட்சியின் அருளோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அன்று திரு கைலாயத்தில் தந்தை சிவபெருமான் தெரிவித்தார், நினைத்த மாத்திரத்தில் தம்பதி தமராக காட்சி தருகிறேன் என்று. அதற்காக இந்த கடம்ப வனம் என்று சொல்லப்பட்ட மதுரை மதில் அமர்ந்து தவம் செய்ய வேண்டும். என் தந்தை சிவபெருமான் நடத்தும் 64 திருவிழாடல் இங்கு ஒரு திருவிழாடல் நடத்த வேண்டும். அதற்காக என் தந்தை சிவபெருமான் இங்கு நிரந்தரமாக குடிகொள்ள வேண்டும். என் தந்தை சிவபெருமானை தென்னாட்டுக்கு சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று தென்னாட்டு மக்கள் எல்லாம் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும், வாழ்த்த வேண்டும். அதற்காக இந்த கடம்ப வனம் என்று சொல்லப்பட்ட மதுரை என்பதில் அமர்ந்து தவம் செய்ய போகின்றேன். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. பித்தா பிறை சூடி பெருமானே
அல்லேன் எனலானே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எமக்கு சிவமயம்